ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஓட எபிசோட் 4 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வேற லெவலா இருக்க போகுது. இந்த எபிசோட பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா இருக்கும். சோ ஃப்ரீ டைம்ல நல்லா நிதானமா உட்காந்து பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை லைக்கும் பண்ண போறீங்க. இந்த ஹைப் ஒரு பட்டன் இருந்தா மறக்காம அதையும் கொடுத்துருங்க. அதுக்கும் முன்னாடி யாரெல்லாம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலையோ மறக்காம பாத்துட்டு வாங்க. லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இப்ப டீடைலா ஹாலியோட கிளாஸ்மேட் டெரெக்க வந்து என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறாங்க. இன்னும் கட்டி போட்டுதான் இருக்கான். அவன் முழிச்சிட்டான். அந்த மருந்து அவனுக்கு கரெக்டா வேலை செய்யவே இல்ல. எந்திரிச்சதுமே பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பயஸ் போய் பேசிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் பயப்படாத, பதறாத, என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவனா பயங்கர நக்கலா பேசிட்டு இருக்கான். நீங்க யாரு? குழந்தைங்களை கடத்தவர ஒரு கடத்தல்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் அப்படிலாம் இல்லப்பா, உன்னை காப்பாத்துதான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். நானும் ஒரு அம்மா தான். அங்க பாரு என் பையன் அங்க நின்னுட்டு இருக்கான். வில் அவன் ஒரு ஜாம்பி பாயாச்சே அப்படின்ற மாதிரி இவன் பதறிட்டு இருக்கான். ஆனாலும் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா பொறுமையா அவனை ஏன் அந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க தெரியுமா? அந்த கடத்த போற மான்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவனதான் கடத்திருக்கு. இப்ப உன்னையும் கடத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு. அவனா எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் முன்னாடியே பேசிட்டாரு, நான் இங்க இருந்து கிளம்பணும், என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இருந்தாலும் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா பொறுமையா அந்த வாட்ஸ்அப்ங்கிறவன் தான் அந்த மான்ஸ்டர்ஸோட தலைவனே. சோ எல்லாமே அவன் சொல்ற பேச்சுதான் கேட்கும். நீ அவனை நம்பவே கூடாது. சோ இப்ப இனி இருக்க இடம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இப்ப உன்ன வேற இடத்துக்கு மாத்தி கூட்டிட்டு போறேன். உன் கை கட்ட கழட்டினா நீ சமத்து பையனா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த டெரெக் ஓகே சொல்ல கை கட்ட கழட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் தள்ளி விட்டு வெளியோட பாக்குறான். பட் ஆனாலும் வில் பாத்தீங்கன்னா ஓடி போய் மேலேயே விழுந்துடுறான். என்ன வெளியே விடுன்னு கத்திட்டே இருக்கான். பட் ஆனா வில் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கதவை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். ராபினை எரிக்கும் வேகமா ஓடி வந்து டோரை பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனா இந்த இடத்துல வில்லோட கண்ணிலே பாத்தீங்கன்னா இந்த பையன் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான். அந்த பக்கம் எரிக்கா நின்று இருக்கான். நீ என்ன தாண்டி போயிடுவேட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவன் ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி ஏணி மேல ஏறி போய் நின்று இருக்கா. ராபினும் பின்னாடி அந்த ஏணி மேல போறா. பட் ஆனா ஏணியை பிடிச்சு தள்ளி கீழே விட்டுறான். அதனால ராபின் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. வாட்ஸ்அப் தான் கெட்டவன், நாங்கெல்லாம் நல்லவங்க, உனக்கு காப்பாத்ததான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் கீழே வாங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த தடிப்பை கீழே வராம மேல நின்று கத்திட்டு இருக்கான். இதே சமயத்துல பாத்தீங்கன்னா வில்லுக்கு வந்து அந்த ஐஃபை மைண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் மான்ஸ்டர் வருது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அந்த மான்ஸ்டரும் வேகமா கதை உடைச்சிட்டு உள்ள வர பார்க்க இவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று இருக்காங்க. மிஸ்ஸஸ் பைஸ், நீ என்ன தாண்டி அந்த பையனை தூக்கிட்டு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வில்லுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் மேல போய் ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கான். இந்த மான்ஸ்டர் கண்ணு மூலயமாவும் அவன் பாத்துட்டு இருக்கான். இவங்களா வந்து சுத்தியில வச்சு அடிச்சு அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வேகமா ஒரு கார் வந்து அந்த மான்ஸ்டரை இடிச்சு தள்ளிடுது. வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்டீவ் தான். சோ அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்ததுமே அது ஃபீல் பண்ற சேம் பையனை வில்லுமே வந்து பெயின் அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப வலியில கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் டஸ்டின் காருக்குள்ள பாத்தீங்கன்னா பரவாயில்ல சூப்பரா அடிச்சு தூக்கிட்டோம் அப்படின்னு செம ஹாப்பி அவருக்கு. ஆனா இன்னும் அந்த மான்ஸ்டர் சாகவே இல்லைங்க. எந்திரிச்சு பார்த்துட்டு அது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. அது துரத்தலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தூரத்துல ஒரு பில்டிங் குள்ள பாத்தீங்கன்னா அது அந்த டோரை ஓபன் பண்ணி அது உள்ள போயிடுச்சு. அந்த டோர் இன்னும் கொஞ்சம் ஓபன்லயே தான் இருக்கு. ஸ்டீவ் சொல்லிட்டு இருக்கான், ஸ்டில் நம்ம அந்த காரால வந்துட்டு அதை கிழிச்சு உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்னல் போகுது டஸ்டின் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நான்சி பாத்தீங்கன்னா சொல்லிடுறான், உள்ள போலாம் ஃபாலோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சொன்னதை கேட்பான நம்ம ஸ்டீவ் உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். வண்டி செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் செம மரண பயம். ஒருவேளை வெளியிலே இடிச்சுட்டு விழுந்துருவோமா இல்ல கரெக்டா உள்ள போயிடுவோமா, அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி. ஆனாலும் வண்டியை சக்சஸ்ஃபுல்லா உள்ள ஓட்டி கொண்டு போயிட்டான் நம்ம ஸ்டீவ். உள்ள போனதுமே பாக்கணுமே, எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம், நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி செம்ம கத்து உள்ள காருக்குள்ள. டஸ்டினுக்கு சிக்னலுமே கிடைச்சிருச்சு. ஏன்னா அதோட உடம்புல டிரான்ஸ்மிட்டர் இன்னும் இருக்கு இல்லையா. சோ வந்து சிக்னலும் கிடைச்சிச்சு. உன்னை விட மாட்டோம், நாங்க துரத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் போற இடம் பாத்தீங்கன்னா இன்னுமே வில்லுக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் கீழே விழுந்து கத்திட்டு இருக்கான். அப்படியே அந்த மான்ஸ்டரோட கண்ணு வழியே பாத்தீங்கன்னா அவன் எல்லாம் வந்து குழந்தைங்களை பிடிச்சு வச்சிருப்பான் இல்லையா, அது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிச்சு. சோ டக்குன்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுயநினைவு வந்துருச்சு. எந்திரிச்சு உட்காந்துட்டான். இருந்தாலும் அந்த பயம் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கான். மிஸ்ஸஸ் பயஸா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீ ஒண்ணும் இல்ல, உனக்கு எதுவுமே ஆகல, நீ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படியே இந்த இடத்துல டைட்டில் கார்டை போடுறாங்க. இப்ப நமக்கு புதுசா ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, உட்காந்து டிவி ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கா. வேகமா யாரோ பாத்தீங்கன்னா கதவை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா போய் யாருன்னு பாக்குறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஆர்மி நிக்கிறாங்க. உங்க பொண்ணு ஆலன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு ஆலனை பாத்தீங்கன்னா இவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி அந்த மிலிட்டரி போலீஸ் வண்டியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைங்களை இவங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த பொண்ணையும் அங்கதான் கூட்டிட்டு போறாங்க. அதாவது எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்த போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. சோ இத வந்து நம்ம பசங்க லூகாஸ் மாய்க்கும் பாத்தீங்கன்னா 2 பேரும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி எல்லா குழந்தைங்களும் ஆர்மி எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல. இங்க அப்சைட் டவுன்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க வேகமா இன்னும் காருக்குள்ளதான் இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது இவன் இன்னும் வேகத்தை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா சிக்னல் போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி வண்டி இன்னும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பட் ஆனா இவங்களுக்கு ஒரு டவுட், இந்த பகுதியில ஒரு எல்லை வருமே, சோ இந்த எல்லைக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்குன்னே தெரியல. இவனா வேகமா
வண்டிய ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்லோ பண்ணு அப்படின்ற மாரி நான்சி சொல்லிட்டு இருக்கா. வண்டி பாத்தீங்கன்னா செம்ம வேகமா போய் அந்த பெரிய செவுரு இருக்கு இல்லையா அப்சைட் டவுனுக்குள்ள அதுக்குள்ள போய் நல்லா சொருகி மாட்டிடுச்சு. அப்புறம் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான்சி ஜொனாத்தன் கத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம். அப்புறம் ராபின் வரா. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு பாக்கலாமா வாங்க, அவங்கதான் உள்ள போயிட்டாங்களே சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள போனா வில் பாத்தீங்கன்னா பெரிய டிராயிங் மாதிரி ஏதோ வரைஞ்சு வச்சிருக்கான். இவங்களும் உள்ள வந்து பார்த்துட்டு இதெல்லாம் என்னது, இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது என்னன்னு எனக்கும் தெரியல, நான் இதை உள்ள பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வில் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு கிட்டக்கு நீ பாத்துருக்கனா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே டவுட். அதாவது அந்த ஹைஃபை மைண்ட் கூட இவன் ரொம்ப கிட்டக்க கனெக்ட் ஆனதால உள்ள இருக்க எல்லா சிஸ்டம், அதாவது அந்த மைண்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே இப்ப பாத்தீங்கன்னா வில் பாத்துருக்கான் உள்ளுக்குள்ள, அதாவது ரொம்ப ரொம்ப டீப்பா அப்சைட் டவுனுக்குள்ள. சோ அப்படி பார்க்கும் போதுனாலதான் அவனுக்கு எல்லா குழந்தைங்களும் அங்க மாட்டிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க அம்மா கேக்குறாங்க, அப்ப ஹாலிய பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பார்த்தேன், அவன் எல்லா குழந்தையும் புடிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வில் சொல்றான். அது மட்டும் இல்ல, அங்க உள்ள ஒரு கோபுரம் மாதிரி இருந்தது, அதுக்குள்ளதான் அவ இருந்தா. அந்த இடம் அவளை ஏதோ மாத்தி வச்சிருக்க, அவளை மாதிரி இன்னும் மத்த குழந்தைங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்ல அந்த குழந்தைங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்கான். நடுவுல எரிக்கா பாத்தீங்கன்னா இந்த தடியனை மட்டும் தான் வெக்னா தேடிட்டு வரான்னு நினைச்சா அப்படின்ற மாதிரி சொல்றான். நானும் அதே தான் நினைச்சேன், ஆனா இவன் என்ன தாண்டி போனப்பதான் தெரிஞ்சது இவன் டார்கெட் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி வில் சொல்றான். அப்புறம் ராபினும் பாத்தீங்கன்னா இவன் என்னதான் பண்றான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாலிய கடத்தணும், அடுத்து ஒரு ஒரு குழந்தைங்கள கடத்திட்டே இருக்கான். அப்ப வில்லும் பாத்தீங்கன்னா இதை நிறுத்த மாட்டான், அவன் அடுத்தடுத்து கடத்திட்டே தான் இருக்க போறான். அப்ப வந்து கணக்கு பண்ணி பார்த்தா எல்லாரும் 12 பேர் வராங்க. மிஸ்ஸஸ் பயஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த 12 குழந்தைங்களை வச்சு அவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். சோ இங்க எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அவனோட அடுத்த இலக்கு குழந்தைகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையுமே காப்பாத்தணும், அதாவது வெக்னா கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்றத இவங்களோட பிளான். அப்புறம் நம்ம பசங்க மைக்கேல் லூகாஸும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி மிலிட்டரி இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓடி வந்து சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எதுக்கு வெக்னா குழந்தைங்களை ஒரு பக்கம் கடத்திட்டு இருக்கான், இந்த பக்கம் மிலிட்டரி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னே புரியல. இந்த பக்கம் டாக்டர் கேவை தான் காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் கே தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹாலி அடுத்தடுத்த குழந்தைங்க எல்லாமே 10 வயசுக்கு கீழே இருக்கவங்க. சோ 10 வயசுக்கு கீழே இருக்க அடுத்த குழந்தைகள் தான் இதோட டார்கெட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சர்ஜன் பாத்தீங்கன்னா கேக்குறாரு, எதுக்கு 11 இவங்களை எல்லாம் கடத்தணும் அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா 11 தான் இவங்களை எல்லாம் கடத்திட்டு இருக்காங்க, அவதான் ஏதோ பண்ண போறா, அதாவது கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லா குழந்தைங்களும் மேக்ஸிக்கு வந்துருவாங்க. மேக்ஸில போய் அந்த குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி இந்த டாக்டர் கே பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் அனுப்புறாங்க. அந்த டாக்டர் கே உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா கூட இன்னொரு ஆபீசர் இருப்பாரு. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த குழந்தைங்களோட உயிருக்கு ஆல்ரெடி ஆபத்து இருக்கு, நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றது தப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட உயிருக்கு ஆபத்தானதானே தப்பு, ஆபத்து ஆகலன்னா தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. அவரும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி ஹாலி மேக்ஸ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி மேக்ஸ் கேக்குறா. இவ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை பயமுறுத்திட்டேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட் வருது. சரி வா நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப உள்ள கூட்டிட்டு போறா. நான் என்னால ரொம்ப தூரம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹாலின் கத்திக்கிட்டே வரா. இங்க இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்ல, அது உள்ள போறதா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுங்களுக்கு அந்த மலைங்களுக்கு நடுவுல இவ கூட்டிட்டு போறா. இவெல்லாம் இன்னொரு பக்கம் ஹென்றி வந்து என்ன இந்த பக்கம் வர சொன்னாரு கத்திக்கிட்டே வரா. ஹாலி கொஞ்சம் நிறுத்து, இந்த லெட்டர் எழுதினதே நான் தான், ஹென்றி கிடையாது, உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான் இந்த லெட்டரே போட்டா அப்படின்னு சொன்னது இவளுக்கு ஒரு ஷாக்கு. சரி இப்ப ஹாலிக்கே டவுட், நீ அந்த மான்ஸ்டர்ஸ்ல ஒருத்தியா அப்படின்ற மாதிரி. என்னது என்ன பார்த்தா உனக்கு மான்ஸ்டர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த, அதாவது அவங்க அண்ணங்க கூட இருந்தப்போ நடந்த விஷயத்தெல்லாம் இவ வந்து ரீகாப் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஹாலியா வந்து நம்புறா. சரிவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் காட்டுறா. அவ தங்குற இடத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. இவ ஒரு ஷாக்கிங்லயே பாக்குறா, ஒரு அதிர்ச்சி, என்ன இங்க வந்து இவ தங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி. இங்க வா, இங்க நல்லா வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்து மேல ஏறி நின்னு பாக்குறாங்க. வெறும் ஸ்பேஸ், அதாவது ஒரு காலி இடம் தான் அந்த பக்கம் ஃபுல்லாவே இருக்கு. சோ இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹாலிக்கு ஒரு கரெக்டான கேள்வியே வருது, இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நம்ம 2 பேரும் இப்போ ஒரு நினைவுக்குள்ள இருக்கோம், அதாவது நிறைய நினைவுகள் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடம் பார்க்க வேணா அழகா இருக்கலாம், ஆனா இது வந்து ஒரு சிறைச்சாலை அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹென்ரியோட சிறைச்சாலைக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்ம பயம் ஏறுது. ஒரு லாங் ஷாட்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க, அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப ஆர்மி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அங்க ஒரு பர்டிகுலரா ஒரு பேரக்ஸ்குள்ள அந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. இதை நம்ம எரிக்கா பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்வா. சோ உடனே இவங்க மேப் எடுத்து வச்சு ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க, எப்படி உள்ள போறது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போதுதான் வந்து கீழே ஒரு டனல் இருக்கிறது தெரிய வருது, அதாவது அந்த பேரக்ஸ்க்கு அடியில டனல்ஸ் இருக்கு. இப்ப ராபின் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான், நீங்க கரெக்ட் தான், நீங்க டனல் வழியா போலான்னு பிளான் பண்றீங்க, பட் ஆனா அந்த டனல்ல இருந்து மேல தோண்டி போகும்போது எந்த இடத்துல கரெக்டா போவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அது வாஷ்ரூமா இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, மேல வாஷ்ரூம் எங்க இருக்கு, பசங்க எங்க இருக்காங்க, பாத்ரூம் எங்க இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் மைக் அதுக்கு சொல்றான், நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை, உள்ள ஒரு ஆள் போய் நமக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல, உள்ள போய் அந்த குழந்தைங்க கிட்ட யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் தெரியும் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். சோ அந்த குழந்தைங்களை பர்டிகுலரா அந்த டனல்
வழியா கூட்டிட்டு வந்து வெளியில இருக்க முறை கிட்ட ஒப்படைச்சு இந்த ஹாக்கின்ஸை விட்டு வெளியில கூட்டிட்டு போகணும். இதுதான் பிளான். இதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற மாதிரி ராபின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேணாம். யாருக்குமே டவுட்டே வராத ஒரு ஆள் நம்ம கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு டெரெக்க பாக்குறாங்க. சோ டெரெக் பாத்தீங்கன்னா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஏன்னா எல்லாரும் என்ன பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கான். அப்படியே அப்சைட் டவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பு ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருப்பாரு இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி வெளியில போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாப்பும் எல்லாம் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அதாவது அந்த ஆர்மி டீம் வந்து உள்ள ஒரு கேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த கேம்ப தான் வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. மேல எத்தனை பேர் இருக்காங்க, கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. சோ உள்ள வந்து வெக்னா இருக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம உள்ள போறதே நம்ம உயிரையே பணைய வைக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஹாப் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கரெக்டா இந்த இடத்துல ஹாப் ஒரு கேள்வி கேட்பாரு. இப்படி எல்லா குழந்தைங்களையும் வந்து அவன் தான் கடத்துறான் அப்படின்னா அப்புறம் எப்படி ஆர்மி அவனை புடிச்சு வச்சிருப்பாங்க, அவனுக்கு எப்படி சக்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, இதெல்லாம் நான் அவனை புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்டுங்க அப்படின்ற மாதிரி எல் சொல்றா. அது மட்டும் இல்ல, லெவன் பாத்தீங்கன்னா உள்ள தாண்டி குதிச்சு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹாப் பாத்தீங்கன்னா கோவப்படுறாரு. நீ என்ன இது பிராக்டிஸ் பண்றாம நினைச்சுக்கிட்டே, நீ உள்ள குதிக்கும் போது சவுண்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா அந்த இடி சத்தம் வரும்போது நான் குதிக்கிறேன், அப்ப சவுண்ட் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டே இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து டஸ்டின் உள்ளதான் இருக்கான் இல்லையா, ஹாப்பர் கேக்குதா கேக்குதா அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகுறா. ஹாப்பரும் அந்த போனை ஆன்சர் பண்றாரு. நான் இங்கதான் இருக்கேன், சேஃபா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. பசங்களை பாத்தீங்கன்னா எல்லாம் உங்க கூட இருக்காளா, அவ நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவளே என் கூட தான் இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரே ஹாப்பி. ஓகே, 2 பேரும் உயிரோட நல்லாவே இருக்காங்க அப்படின்னு. டஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ரோன் சிமிட்ரின்ற இடத்துலதான் நாங்க இருக்கோம், எங்களை வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஹாப் பாத்தீங்கன்னா நீ எப்படி அந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி. அப்படியே நாங்க அப்சைட் டவுனுக்குள்ளதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு டிராக்கரை ஒரு மான்ஸ்டருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம். சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் உள்ள வந்தோம். இப்ப அது மிஸ் ஆயிடுச்சு, ஒரு பெரிய செவத்துல மாட்டிட்டு நின்னுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இப்ப எல் வந்து அவளோட சக்தியை யூஸ் பண்ணி எங்க காரை மீட்டி எடுத்தாதான் நாங்க திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த டெமோ காரங்களை ஃபாலோ பண்ண முடியும், ஹாலியை போய் காப்பாத்த முடியும். இப்படி எல்லாம் சொல்ல அந்த பக்கம் அவர் பாத்தீங்கன்னா எந்த செவத்துக்கிட்ட நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், இந்த செவரா, இது பாக்குறதுக்கு கேவலமா அழுகுன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நாங்களும் அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா ஓல்ட் ஹேகன் பிரிட்ஜ் கிட்ட இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கமா நான்சி, அது வந்து அந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். டஸ்டின்க்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் ஹாப்பும் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் அது என்னன்னு தெரியல. பட் ஆனா ஹாலி அதுக்கு நடுவுல இருக்கா. சோ அதை உடைச்சு போக ட்ரை பண்ணாதே, அந்த செவரெல்லாம் நம்மளால உடைக்கவே முடியாது, நாங்களே இன்னும் வழியை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நான்சி வந்து பாத்தீங்கன்னா போனை பிடிங்கி பேசிட்டு இருக்கா. வழி தேடுறீங்களா, என்ன மாதிரி வழி அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேல ஹெலிகாப்டர்ல பறக்க ஆரம்பிக்கும். உடனே ஹாப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல நாங்க ரொம்ப நேரம் உங்ககிட்ட போன்ல பேச முடியாது அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. ஹாப்போ லெவனும் பாத்தீங்கன்னா உள்ள போலான்னு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் நம்ம மேக்ஸையும் ஹாலியும் தான் காமிக்கிறாங்க. அப்புறம் மேக்ஸ் ஹாலி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த வெக்னா அதாவது இந்த ஹென்றி பாத்தீங்கன்னா ஒரு தடவையும் ஒருத்தரை பிடிக்கும் போது ஒரு புது கேட்டை ஓபன் பண்றான். அதாவது என்ன பிடிக்கும் போது அவன் 4வது கேட்டை ஓபன் பண்ணான். அந்த கேட்டு தான் பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸிய 2ஆ பொளந்துருச்சு. அதுக்கு ஹோலி லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் அவன் பிடிச்சிருந்தான், அப்புறமே நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். கரெக்ட் தான், இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் கரெக்டான லாஜிக்கா தான் கேட்கிறேன். ஆனா நான் கொஞ்ச நேரம் செத்து தான் போயிருந்தேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எதையோ ஃபீல் பண்ணேன், ஏதோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தாதான் தெரியுது அந்த ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த ஹென்றி எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் அவன் எல்லாரையும் கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அப்ப அந்த மொமெண்ட்ல எந்திரிச்சிருக்கா. எந்திரிச்சு பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்து பயத்துல பாத்தீங்கன்னா வெளியில ஓடிடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு டோர் வழியா பாத்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. பொறுமையா அந்த டோர் வழியா போனதான் தெரியுது அவ போயிருக்கிறது ஒரு ஸ்கூலா காலேஜா தெரியல, ரொம்ப ரொம்ப பின்னாடி காலகட்டத்துக்கு போயிருக்கா. அப்ப உள்ள பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் நின்று இருப்பாங்க. ஜாய்ஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ போற வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி அவ ஏதோ ஒரு பிளே பண்ணிருப்பா போல, அதுக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருப்பா. ஒரு பையன் வாங்கி அதை கசக்கி கீழே போட்டிருப்பான். அதை எடுத்து இவ ஓபன் பண்ணி பாக்குறா. அப்பதான் தெரியுது அவ ரொம்ப ரொம்ப பின்னாடி காலகட்டத்துல இருக்கான்னு. இன்னும் அந்த இன்விடேஷன்ல டேட்டா பாருங்க, கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி அதுல ஹென்ரியோட பேரும் இருக்கும். அப்பதான் அவ ஹாலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் எனக்கு புரியுது, நான் டைம் டிராவல் பண்ணி போயிருக்கேன். அதாவது ஹென்ரியோட மோசமான நினைவுகள் எல்லா நினைவுகளையும் நம்ம இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு சில கதவுகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது முதல் கதவு என்னன்னா நம்ம உயிரை விட்டுறணும். 2வது கதவு என்னன்னா இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம இந்த விதியை ஏத்துக்கணும். 3வது கதவு என்னன்னா இங்க இருந்து தப்பிக்கணும். உடனே ஹாலி பாத்தீங்கன்னா இந்த 3வது கதவு தான் எனக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு மேக்ஸும் நானும் அதே கேட்டை தான் தேர்ந்தெடுத்தேன். அதாவது ஒரு நினைவா நானும் போய் வந்தேன். பட் ஆனா இந்த இடம் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு, நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன். இப்படி எல்லா நினைவுகளையும் போய் மாறி மாறி வந்து பட் ஆரம்பிச்ச இடத்துலயே தான் நான் வந்து நின்னேன். அப்படியே அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்டிருக்கும். அதாவது லூகாஸ் எப்படியாவது வந்து வெக்னாவோட மனசுக்குள்ள இருக்க என்ன வந்து கூப்பிடறதுக்கு தான் இந்த மியூசிக்கே அவன் யூஸ் பண்ணான். அது எனக்கும் புரிஞ்சுது, எனக்கும் அந்த மியூசிக் கேட்டுச்சு. அதுக்கு ஹாலியும் பாத்தீங்கன்னா அப்ப நிஜ உலகத்துல இருந்து எனக்கு அந்த மியூசிக் கேட்டுச்சா, அந்த மியூசிக்கை தொடர்ந்து போனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம அந்த மியூசிக்கை தொடர்ந்து போனா நம்ம இங்க இருந்து தப்பிக்க கூட முடியும் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்றா. இப்படி எல்லாம் நினைச்சுதான் நானும் அந்த பக்கம் போனேன். பட் ஆனா இது எல்லாமே
தப்பாயிடுச்சு. அப்ப மேக்ஸ் என்ன பண்ணிருப்பானா, அந்த மியூசிக் வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன அப்படியே கிழிச்சிருப்பா. சீனை கட் பண்ணி டெரெக்க தான் காமிக்கிறாங்க. இவன் நேரா மேக்ஸிக்குள்ள போயிட்டு இருக்கான். உள்ள ஆர்மிக்கு பாத்தீங்கன்னா, "டேய் யார்றா இவன் உள்ள வந்துட்டு இருக்கான்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. "இல்ல என் ஸ்கூல்ல காணோம். அதனால தான் தேடிட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அவன உள்ள ஒரு பெரிய ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்க உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா, "நான் பாத்ரூம் போணும்." அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே சீன கட் பண்ணி இப்ப முறைவ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா சப்ளைஸுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்க குழந்தைங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போக, அதுவும் ஆர்மிக்கு தெரியாம கூட்டிட்டு போக, உள்ள பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்குள்ளேயே அந்த பசங்க உட்கார்ற மாரி ஒரு இடத்தையுமே செட் பண்ணிருக்காரு. அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, டைரக்ட் பாத்ரூம்ல இருந்து கனெக்ட் பண்றான். "ஹலோ, ஹலோ யாராவது இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். "சரி நீ உள்ள போயிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கவும், "நான் உள்ள இருக்கேன். பாத்ரூம்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். அது பெராக்ல இருந்து 45 அடி தள்ளி இருக்கு." மிஸ்ஸஸ் பயஸும் பாத்தீங்கன்னா, "சரி இதுக்கப்புறம் இந்த பசங்கள்ல யாரெல்லாம் வாட்ஸ்அப் கூட பேசியிருக்காங்களோ அவங்கள மட்டும் நீ கரெக்ட்டா புடிச்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ தடி பையன் டைரக்ட் இல்ல. இனிமே நீ கெத்தான டைரக்ட்." அப்படின்ற மாரி சொல்லவும், இவன் அப்படியே வீர தீரமா எந்திச்சு வெளிய கிளம்புறான். இப்ப ஹாப்பும் எல்லும் பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. "சரி ஃபர்ஸ்ட் உள்ள போய் கதவ தர. ஆனா நான் தான் உள்ள போவேன்." அப்படின்ற மாரி ஹாப் சொல்லிட்டு இருக்காரு. "சரி, சரி." அப்படின்ற மாரி இவளும் சொல்லிட்டு போறா. 11 இவ்ளோ நாள் பிராக்டிஸ் பண்ணது மாரி நேரா போய் ஏகிறி குதிக்கிறா. அதாவது அந்த கரெக்ட்டா அந்த தண்டர் சவுண்ட் வரும்போது, சோ அவ குதிச்ச சவுண்ட் பாத்தீங்கன்னா கீழ வொர்க் பண்றவருக்கு கேட்கவே இல்ல. அப்படியே ஒரு ஒரு பில்டிங்கா தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு எகிறி குதிக்கிறா. பட் ஆனா அவ புடிக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் கேட்டுரும். அவர் வந்து எட்டி பாப்பாரு. அப்படியே இவளோட பவர யூஸ் பண்ணி சாரின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கதைய முடிச்சிருவா. அப்படியே ஈஸியா உள் பக்கமா போய் கதவ திறந்ததுமே ஹாப் உள்ள வந்துருவாரு. "பரவால்ல நீ அசத்திட்ட." அப்படின்ற மாரி பாராட்டவும் செய்வாரு. இவரு நம்பிக்கையே இருக்காது. ஆனாலும் "பரவால்ல நீ பண்ணிட்ட." அப்படின்ற மாரி சொல்றாரு. "தேங்க் யூ இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்ததுக்கு." அப்படின்ற மாரி எல்லும் தேங்க் பண்ணுவா. அப்படியே டைரக்ட் பாத்தீங்கன்னா உள்ள போய் ஸ்பீச் விட்டுட்டு இருக்கான். "யாரெல்லாம் வாட்ஸட் கிட்ட பேசியிருக்கீங்களோ அவங்கலாம் என்கிட்ட வாங்க. வாட்ஸட் கிட்ட இருந்து காப்பாத்துறவங்க கிட்ட நாங்க உங்கள கூட்டிட்டு போறேன். நீ ராத்திரி நம்ம எல்லாருமே பாத்ரூம்குள்ள போயிடணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இத பாத்துட்டு எல்லாரும் நக்கலா பாத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. "என்ன இவன் இந்த தடி பையனுக்கு மூளைகீழ குழம்பிருச்சா?" அப்படின்ற மாரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும், "நீ ஹென்ரிய பத்தியா பேசிட்டு இருந்த?" அப்படின்ற மாரி கேக்குறா. சோ இப்பயே புரிஞ்சிருச்சு இவ கூட வாட்ஸட் கனெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு. இப்ப எல்லாருமே ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா லூகாஸ் வந்து கலாய்ச்சிட்டு வரான் டெராக்க. "நம்ம எல்லாரோட எதிர்காலம் யார நம்பி இருக்கு பாத்தியா?" அப்படின்ற மாதிரி. உடனே ராபினா வந்து, "நீங்க சார் மட்டும் எப்படி இருக்கீங்க பாக்க? கண்ணாடியில பாத்திருக்கீங்களா இல்லையா?" அப்படின்ற மாரி இவளும் திருப்பி கலாய்க்க, அப்ப மிஸ்ஸஸ் பயஸ் சொல்றாங்க, "நமக்கு எப்போ ஒருத்தருக்கு வந்து எல்லாரும் நம்மள நம்புறாங்கன்னு தெரியுதோ அப்பவே அவங்க பொறுப்பானவங்களா ஆயிடுவாங்க. அவங்களால எதையுமே பண்ண முடியும்ன்ற தைரியம் வரும்." அப்படின்ற மாரி டெரெக்க பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் மைக்கும் வில்லும் பாத்தீங்கன்னா பேசிட்டு வராங்க. "சரி நேத்து வந்து நீ மான்ஸ்டரோட கண் வழியா உங்க அம்மாவ, அதாவது கோடாரி வச்சிருக்கிறப்ப பாத்தியா? உன்னால பாக்க முடிஞ்சுதா?" அப்படின்ற மாரி மைக் கேக்குறான். "ஆமா என்னால கிளியராவே அவன் பாக்க முடிஞ்சுது. ஆனா நீ ஏன் அம்மாவ காப்பாத்த ட்ரை பண்ணல?" அப்படின்ற மாரி கேட்கவும், "இல்ல என்னால அது பண்ண முடியல. நான் அதோட கோவத்த, வலிய எல்லாமே உணர்ந்தேன். பட் என்னால அத கட்டுப்படுத்த முடியல. அதாவது நம்ம ஆஃப் பண்ணவே முடியாது. ஒரு பேய் படம் மாரி அது ஓடிட்டே இருந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். "சரி நீ அத கட்டுப்படுத்த ட்ரை பண்ணு. வெக்னா கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா உன்னாலயே பண்ண முடியும் தானே?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். "அதுக்கு நான் என்ன வெக்னாவா? நானும் இந்த உலகத்த வந்து அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா வெக்னா மாரி தெரியுதா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். "நான் உன்ன வெக்னான்னு சொல்லல. பட் ஆனா வெக்னா மாதிரி உன்கிட்டயும் அந்த பவர் இருக்கு. உன்னாலயே அந்த வைஃபை மைண்ட்ல கனெக்ட் ஆக முடியுது. அவனும் அதே மைண்ட் மூலமா தானே அந்த மான்ஸ்டர்ஸ கட்டுப்படுத்துறான். அப்ப உன்னால பண்ண முடியாதா என்ன?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் முறைவும் பாத்தீங்கன்னா அந்த டனல ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. இந்த டனல் தான் பாத்தீங்கன்னா அந்த பசங்க இருக்க இடத்துக்கு கனெக்ட் ஆக போற டனல். சோ எல்லாருமே அதுக்குள்ள இறங்கி போயிடுறாங்க. இப்ப டஸ்டின தான் காமிக்கிறாங்க. அந்த செவுத்துல மாட்டிட்டு இருக்க காருக்குள்ள உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது சிக்னல் கிடைக்குமான்னு பாக்குறான். அப்பதான் எதையோ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். உள்ள பாத்தீங்கன்னா நான்சி கத்திட்டு இருக்கா. இந்த ஹாப் வந்து நம்ம ஹாலிய கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்தா அவர் எதுவுமே ஒழுங்கா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டீவும் பாத்தீங்கன்னா நம்ம அவரை கண்டுக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு போலாம், நம்ம ஏதாவது வேற ஏதாவது கதவு இருக்கா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்ப நேரா வந்து பாத்தீங்கன்னா டஸ்டின் உள்ள வரான். இந்த செவத்தை தாண்ட வழியெல்லாம் இல்ல, ஏன்னா இந்த செவரு வட்ட வடிவமா இருக்கு, நம்ம எதுவுமே இதுக்குள்ள பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸ்டீவ் கலாய்க்கிற மாதிரி கேக்குறான். "அப்படிங்களா, இது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்ற மாதிரி. "ஏன்டா நான் அல்ஜிப்ரா கிளாஸ் எல்லாம் கவனிச்சேன், உன்ன மாதிரி நான் தூங்கல." அப்படின்ற மாதிரி டஸ்டின் திமிரா பதில் சொல்றான். டஸ்டின் அது ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். "இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வித்தியாசமான சிக்னல் கிடைச்சிருக்கு. அந்த சிக்னல்ல தான் எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்கோ அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அதாவது 3 இடத்துல இருந்து வந்துச்சு, அந்த 3 இடத்தையும் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த 3 இடம் முக்கியம் இல்ல, இது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த சென்டர் பாயிண்ட் தான் முக்கியம். அந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா அங்கதான் ஹாக்கின்ஸோட லேப் இருக்கு. வேலை இந்த மொத்த இடமும் உருவாகிறதுக்கு, இந்த மொத்தமும் நடக்கிறதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் தான் காரணமா இருக்குமோ?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜொனாத்தன், "ஒருவேளை இந்த செவரு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்தா உருவாயிருக்கும்னு நினைக்கிறியா?" "அதெல்லாம் எனக்கு தெரியல, இனிமே தான் நம்ம கண்டுபிடிக்கணும்." அப்படின்ற மாதிரி டஸ்டின் சொல்றான். இப்ப அப்படியே மேக்ஸ காமிக்கிறாங்க. மேக்ஸ் வந்து ஸ்கிரீனை கிழிச்சிருப்பா இல்லையா, அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "அதுல இருந்து நான் புது நினைவுக்குள்ள போனேன். இந்த வாட்டி ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த நினைவுல நான் இருந்தேன். அந்த நினைவுல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரியோட சகபத்தை வாங்கினேன்." அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹோலி அந்த மியூசிக் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறா. "ஆமா அந்த மியூசிக் இருந்துட்டே தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, அது புது புது மெமரிஸ்க்கு என்ன கூட்டிட்டு
கூட்டிட்டு போச்சு. ஆனா அது எல்லாமே பேட் மெமரீஸா என்ன கஷ்டப்படுத்துற மெமரீஸா தான் இருந்தது அப்படின்ற மாரி சொல்றான். கட்டத்துல அந்த மெமரீஸ் பாத்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் நாள், அதாவது விக்னா என்ன கொலை பண்ண நாளுக்கு அது கூட்டிட்டு போச்சு. அது மட்டும் இல்ல, அதே நாள்ல தான் அவன் என்ன சிறைப்பிடிக்கவும் செஞ்சான். இப்படி சொல்லிட்டே அந்த மியூசிக்க ஃபாலோ பண்ணிட்டே ஒரு டோர் மட்டும் ஓப்பன்ல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவ கோமால படுத்துட்டு இருப்பா. லூகாஸ் வந்து கைய புடிச்சிட்டு இருப்பான். அந்த மியூசிக் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஓடிட்டு இருக்கும். இவ ரொம்பவே பக்கத்துல போயிருப்பா. அந்த டோர் கிட்ட ஓடி போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த பாட்டு வந்து அங்க ஆஃப் ஆயிடும். அந்த பாட்டு ஆஃப் ஆனதுமே அந்த டோருமே க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் பின்னாடி பார்த்தா ஹென்ரிய பார்த்ததுமே இவ ஓட ஆரம்பிச்சிருவா. ஓடுவா, ஓடிக்கிட்டே இருப்பா. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த குகை மாதிரி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்த கண்டுபிடிப்பா. அது கிட்ட உள்ள போய் நின்னு பாப்பா. பின்னாடியே கொலை வெறியோட வந்த ஹென்றி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவனால உள்ள அந்த குகைக்குள்ள வர முடியல. அவனோட அந்த பயந்த முகத்தை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சுது இந்த குகைக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவனால உள்ள வர முடியல. சோ இங்கதான் நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். சோ நான் இதையே நான் வாழ்ற இடமா ஆக்கிக்கிட்டேன். அதுக்கு ஹாலி நீ 2வது கதவை தேர்ந்தெடுத்துட்ட, அதாவது இந்த விதியை ஏத்துக்கிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆனா இவ பாத்தீங்கன்னா இன்னொன்னு புரிஞ்சிருப்பா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் 3வது கதவுக்கான வழி இருக்குன்னு, அதாவது 3வது வழிக்கான கதவு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவா. சோ நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா நிறைய டைம் தேவைப்படும். பட் ஆனா நம்ம அவ்வளவு டைமும் நம்ம கிட்ட இல்ல. நீ திரும்பி அதே இடத்துக்கு போகணும், அதாவது ஹென்ரியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹாலி நான் அந்த வீட்டுக்கு போகணுமா, வழியே இல்ல, என்னால போக முடியாது அப்படின்ற மாதிரி பயப்படுறா. எனக்கு புரியுது, உனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. நீ அங்க போனாதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஹாலியும் பயத்தோட சரி நாங்க போய் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்படி இந்த சீன் இங்க கட் பண்ணிடுறாங்க. இப்ப டனலுக்கு கீழே தான் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் டனலுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப வில்ல ராபினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ராபின் இதுக்கு முன்னாடியே டாமிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பா. அது எப்படிலாம் ஃபெயிலியர் ஆச்சு, எப்படிலாம் அவ வெக்ஸ் ஆனா, எப்படி படிக்காம போனா, அவங்க ஃபேமிலி லெவல் எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பா. அப்படி அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு பெரிய பிலிம் ரீல் கிடைச்சுதான். அதுல அவளோட சின்ன வயசு வீடியோ இருந்திருக்கும். அதுல அவ ரொம்ப ஹாப்பியாவும் பயம் இல்லாமயும் இருந்திருப்பா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அதாவது எனக்கு நான் ஹாப்பியா வாழ்றதுக்கு, என் லைஃப ரன் பண்றதுக்கு டாமி மாதிரி ஒரு அழகான பொண்ணு தேவையில்ல. நான் தான் தேவைப்படுறேன். எனக்கு நான் தான் தேவைப்படுறேன். அதாவது சந்தோஷமான, எந்த பயமும் இல்லாத ஒரு நல்ல சின்ன குட்டி பொண்ணு ராபின் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்பதான் புரிஞ்சுது நம்ம நம்மளா இருக்கிறதுக்கு என்னைக்குமே பயப்படவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லிட்டு இருக்கா. வில்லும் பாத்தீங்கன்னா பயங்கர அது உணர்வு பூர்வமா கேட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது கதை பேசினதெல்லாம் போதும், கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி லூகாஸ் முன்னாடி போயிட்டு கத்திட்டு இருக்கான். இவங்க கரெக்டா அந்த பாத்ரூம்க்கு கீழே இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா குத்தி அந்த இடத்துல ஓட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹாப் டவுன் கட்டி போட்டிருந்தவன் பாத்தீங்கன்னா மேக்ஸிக்கே வந்துட்டு என்ன டாக்டர் கே கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். உள்ள ஹாப் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பாரு. சோ இவனோட கவனத்தை செதற அடிச்சு ஒரு பென்சில் ஹோல்டர் கீழே விழ வச்சு அப்படியே அவன கன் பாயிண்ட்ல புடிச்சு அந்த கேட்டுக்குள்ள எப்படி போறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கிளியரன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அந்த டாக்டர் கேக் அது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனை அடிச்சு மட்டையாக்கிறாங்க. இப்ப வா பிளான் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல் பாத்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த டோரை ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்றான். பட் சடனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. பயங்கரமான ஒரு அலாரம் அடிக்குது. அந்த எல்லால தாங்க முடியாத ஃப்ரீக்வன்சியே வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அவ கதறிட்டு இருக்கா ஒரு பக்கம். இது யாரோட வேலைன்னு அந்த தப்பிச்சு வந்தா இல்லையா அந்த ஆபீசர். சோ அந்த டாக்டர் கே ஒரு டீமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இவங்கள தேட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் இந்த பசங்க இருக்க ரூம்க்கு நேரா வந்து கீழே ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இங்க ஓட்ட போடுற சத்தம் பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம்க்கே கேக்குது. உள்ள டெரெக்கும் பாத்தீங்கன்னா சில பசங்களை உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா அந்த டைம் மிஸ்ஸஸ் பயஸும் அவங்களோட சிக்னலை கொடுத்துருவாங்க. அப்ப ஆலன்ற ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ தலையில தட்டி இப்ப போ அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளும் நேரா அந்த அவுட் ஆஃப் ஆர்டர்னு ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம்குள்ள போகும்போது லூகாஸும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு மேல வருவான். சாரிங்க, இந்த பொண்ணு பேர் வந்து டெபி. இந்த டெபின்ற பொண்ணு கீழே இறங்குனதுமே பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பயஸ் அடுத்த சிக்னலை கொடுத்துருவாங்க. டெரெக் மேல இருந்து அடுத்த பையனை அனுப்புவான். இதே மாதிரி 3வது ஒரு பையன் இறங்குவான். அப்ப இறங்கும் போதுதான் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு தண்ணி மேல போடும். அப்ப மைக் மேல எட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த பாத்ரூம்ல இருந்து அந்த பைப்ல இருந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்த்ததுமே எனக்கு போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம மேக்ஸில தான் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஒரு ரூமா போய் தேடிட்டு இருக்காங்க. டாக்டர் கே பாத்தீங்கன்னா கரெக்டா எல்ல இருக்க ரூம்குள்ளேயும் போயிடுவாங்க. அவகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உனக்கு தெரியுமா, நான் உன்னை பல வருஷமா தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு. நீங்க தான் டாக்டர் கே. அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். உள்ள நீங்க யாரை அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் நீங்க சாக போறீங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே வெளியில தேடுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள யாரும் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவங்களாம் அதை ஹாப்னு நினைச்சிட்டு பயங்கரமா சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டோரை திறந்துட்டு விழுறது பாத்தீங்கன்னா அங்கேயே வேலை செஞ்ச இன்னொரு டாக்டர்.
டாக்டர். செட்டப்பே ஹாப் தான் பண்ணியிருப்பாரு. அவங்கலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுற சமயத்துல இவரு பாத்தீங்கன்னா நல்லா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. 2 பக்கமும் ஷூட்டிங் நடக்கும். இவரு நெறைய பேர சுட்டுருப்பாரு. பட் ஆனா ஒரு கட்டத்துல அங்க இருக்க கேஸ் சிலிண்டர்லாம் வந்து ஓட்ட விழுந்து அந்த கேஸ் எல்லாம் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த மெயினான வில்லன பாத்தீங்கன்னா புடிச்சிருவாரு. 2 பேரும் நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க சண்டை போட்டுட்டே பாத்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர வந்து அடைச்சு வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ரூம்குள்ள போயிடுவாங்க. இவரு போட்டு நல்லா அடிச்சிட்டு இருப்பாரு. அவன் கீழ விழுந்து கிடப்பான். பட் ஆனா அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா, இவர புடிச்சிரும். புடிச்சு தூக்கி கழுத்த நெரிச்சிட்டு இருக்கும். இந்த சமயத்துல கரெக்ட்டா டாக்டர் கே உள்ள வராங்க. "நீ ரொம்ப மொரண்டு புடிக்காத. நீ மொரண்டு புடிச்சனா அது அந்த அளவுக்கு உன்ன வந்து டார்ச்சர் பண்ணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராபின் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்த 2 பசங்கள கூட்டிட்டு வேற டனலுக்குள்ள போயிட்டு இருப்பா. மேல மைக்கும் வில்லும் பாத்தீங்கன்னா, அந்த பைப் அடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மைக் பாத்தீங்கன்னா, "டேய் வில் உன் ஜாக்கெட்ட கழட்டு அத அடைக்கலாம்." அப்படின்ற மாரி ஜாக்கெட்ட கழச்சு அந்த துணிய விட்டு நான் எப்படியாச்சும் தண்ணிய ஸ்டாப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள ஒரு பொண்ணு வந்துருவா. "நீ வாட்சிட்ட தேடி வந்திருக்கியா?" அப்படின்னு அந்த பாத்ரூம்குள்ள போணும் அப்படின்ற மாரி கை காமிக்கிறான். மிஸ்ஸஸ் பயஸும் அடுத்த சிக்னல குடுத்துருவாங்க. டெரெக்கும் அடுத்த ஒரு பையன அனுப்புவான். அந்த பையன் நேரா நடந்து போகும்போதே பாத்ரூம்ல இருந்து தண்ணிலாம் வெளிய வந்திருக்கும். அவனுக்கு வழுக்க ஸ்டார்ட் பண்ணும். இத டெரெக்குமே நோட்டீஸ் பண்ணுவான். அடுத்து இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, நேரா பாத்ரூம்குள்ள போகுவா. ஆக்சுவலா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, வாட்சிட் கிட்ட பேசாத பொண்ணு. இது எந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. நேரா உள்ள போனதும் இவங்க 2 பேர பாத்துட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடும். "என்னம்மா வாட்சிட் வேணுமா?" அப்படின்ற மாரி மைக் கேட்டுட்டு இருக்கான். இவ இதெல்லாத்தையும் பாத்துட்டு, "ஆஃபீசர்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்ல போயிடுவா. ஒரு பக்கம் டெரெக்குக்கு அல்லு இருக்காது. மைக் பாத்தீங்கன்னா, அங்க இருந்து கத்திட்டு இருக்கான். "நம்ம மாட்டிட்டோம்" அப்படின்ற மாரி. "சீக்கிரமா அந்த பசங்கள எல்லாம் கூட்டிட்டு போங்கன்னு" மிஸ்ஸஸ் பயஸும் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் பயஸும் வேகமா அந்த சிக்னல் அழுத்த "இருந்து ஓடுங்க ஓடுங்கன்னு" டெரெக் இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டிட்டு ஓட பாக்குறான். அந்த ஆபீசருக்குமே விஷயம் புரிஞ்சிருது. வேகமா இவரு தொரத்திட்டு வராரு. இவன் பாத்ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு 3 பேரும் முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல இருந்து அவர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படியும் இவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹாப்ப தான் காமிக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. இந்த டாக்டர் கேவா இவ்ளோ நாள் அவ உன்னாலதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காளா? என்ன அரிச்சுட்டே இருந்த முள்ளு நீதானா? நல்லா மாட்டினியா? இவ்ளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தினியா? அவள இங்கேவா கூட்டிட்டு வருவ? இவ்ளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தி இப்ப இவள கூட்டிட்டு வந்திருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு என்ன தெரியும்? அத சொல்லு. அதுக்கப்புறம் வந்து இதோட முழு பலத்த இன்னும் அது காட்டல. அதனாலதான் நீ இன்னும் உயிரோட இங்க தொங்கிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஹீட்டர வந்து ஜாஸ்தி பண்றாங்க டாக்டருக்கு. அப்படி ஹீட் ஜாஸ்தியானதுமே அது பாத்தீங்கன்னா துடிதுடிச்சு அவர கொஞ்சம் ரிலீஸ் பண்ண பாக்குது. அவரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. திருப்பி என்ன பண்றாங்கன்னா குளிர வைக்கிறாங்க. அதாவது கோல்ட் இத ஜாஸ்தி பண்ணிடுறாங்க. இதுவா திருப்பி ஸ்ட்ராங் ஆயிடுது. அவர திருப்பி டைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப புரியுதா? நீ உணர்ற உஷ்ணம் மட்டும் தான் வந்து அத வீக் ஆகும். ஆனா குளிர் அத ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிடும். இதெல்லாம் நான் நிறுத்தினா நீ வாய திறந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் கே. இன்னொரு பக்கம் லெவனும் பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல எந்திரிச்சிருப்பா. பட் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இவ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க டாக்டர் கே. இவருக்கு ஒழுங்கா வாய திறந்து பேசலாம்ல. திமிரா பதில் சொல்லுவாரு ஹாப். முடியாதுடி அப்படின்ற மாதிரி. திருப்பி இவங்க வந்து கோல்டா ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. அது இன்னும் டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிரும். இன்னொரு பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகி நடந்து வந்துட்டு இருப்பா. அவகிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க டாக்டர் கே. இந்த நிலைமையில உன்னால உன்னோட பவர்லாம் யூஸ் பண்ண முடியாதுல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்போ எப்படியாவது காலை வச்சு எட்டி அந்த ஹீட்டரை ஆன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இவ பேசிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கையில ஒரு சிசர் வச்சிருப்பா. எடுத்து குடுத்திருவா. இவங்களும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உள்ள ஹாப்பும் பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டரை ஆன் பண்ணிட்டு அவரும் ரிலீஸ் ஆயிடுவாரு. டாக்டர் கே அவங்களோட துப்பாக்கி யூஸ் பண்றதுக்குள்ளே ஹாப் ஓடி வந்து அவங்கள காப்பாத்திடுவாரு. அடிக்க போவாரு. நீ எதுவுமே என்ன பண்ண முடியாது. இங்க அவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் கே சொல்வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல இந்த ஐடி கார்டை எடுத்துட்டு சரியான ஒரு அடி. அப்படியே சீனை வந்து முறை கிட்ட காமிக்கிறாங்க. அவரு டனலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பசங்க எல்லாம் வருவாங்க கூட்டிட்டு போலான்னு. ராபினும் ரீச் ஆயிடுவா. 2 குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வருவா இல்லையா? அவ வந்துருவா. இன்னும் மேக்ஸில பாத்தீங்கன்னா கடைசியா உள்ள ஒரு பொண்ணு எட்டி பார்த்துட்டு பா கீழே இறங்கி வான்னு மிஸ்ஸஸ் பயஸும் கத்திட்டு இருப்பாங்க. அவளுக்கு போலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கா. நீ இங்கே இருந்தானா உன மான்ஸ்டர்லாம் வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயமுறுத்துறாங்க. அப்புறம் இந்த டோர் சண்டையில அந்த பக்கம் ஒருத்தர் தானே இருப்பாரு. இன்னும் 2 ஆர்மி ஆபீசர் சேர்ந்துருவாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து டோர் ஓபன் பண்ணும்போது நம்ம பசங்களால தாக்கு பிடிக்க முடியாது. கீழே எல்லாருமே விழுந்துருவாங்க. இந்த பொண்ணு மெல்ல கீழே இறங்கிட்டு இருப்பா. அப்படி இறங்கும் போது இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்டு எங்க மேடம் போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க ஹாப் பாத்தீங்கன்னா எல் கிட்ட இருந்து இங்க எப்படி தப்பிச்சு போயிடு இந்த காம்பஸ வச்சுட்டு நான்சி கிட்ட போயிடு வடகிழக்கு திசையில அவ இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இங்க வந்ததே ஹென்ரிக்காக தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஹென்றி உள்ள இருக்கா. அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிதான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லாம் அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இருந்தா நீ வீக் ஆயிடுவ. வெளியில போனாலும் நீ ஸ்ட்ராங்கா எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எல்லாம் அவர் ட்ரெஸ்ஸுக்குள்ள நிறைய பாம் கட்டி இருக்கிறத பாத்துருவா. நீ ஒன்னும் கவலைப்படாது. இது ஒரு ஃபெயில் சேஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. ஆனா ஹாப்க்கு உள்ள இருக்க ஹென்ரிய விட முடியாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க இருந்து தப்பிச்சு போயிட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல உன்னை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை சாத்திட்டு இவர் மட்டும் தனியா உள்ள போறாரு. இவர் அந்த டோர் கிட்டே நின்னுட்டு
சொல்லிட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்கா. அப்புறம் பழைய நினைவுகள், அதாவது அவளோட பொண்ணு, ஒய்ஃப் எல்லாரையும் நெனச்சுக்கிட்டே போயிட்டு அந்த டோர்ல வந்து அந்த ஆக்சஸ் கார்ட போடுறாரு. அப்படியே இந்த சீன கட் பண்ணிடுறாங்க. இப்ப ராபினும் முரேவும் பாத்தீங்கன்னா அந்த 3 பசங்கள கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த வண்டிக்குள்ள சேஃபா ஏத்திருவாங்க. அப்ப வந்து இந்த பக்கத்துல இருந்து எரிக்கா வந்து கனெக்ட் பண்ணுவா. உங்களுக்கு தெரியுமா? இங்க நெறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன ஆச்சுன்னு ராபின் கேட்கவுமே நமக்கு இப்ப இந்த சீன காமிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பயஸ், வில், மைக் எல்லாருமே இப்ப மாகிட்டா. இந்த ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. இவங்க வந்து இங்க இருந்து குழந்தைங்கள கடத்திட்டு இருக்காங்க. குழந்தைங்க எங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் பயஸும் குழந்தைங்களுக்கு இங்க தான் சேஃப் இல்ல. இவங்களெல்லாம் காப்பாத்தணும் அப்படின்ற மாரி அந்த ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆபீசரும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க எங்களோட கண்காணிப்புல இருந்தாகணும் அப்படின்ற மாரி சொல்லும்போதே டைரக்ட் டென்ஷன் ஆகி பேசுறான். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களால எங்கள காப்பாத்த முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கன்னெல்லாம் வச்சு எங்கள காப்பாத்திடுவீங்களா? அப்படின்ற மாரி சொல்லவும் அவன் தலையிலேயே போட்டு அடிக்கிறாங்க. இப்படி இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே வில்லுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐஃபை மைண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது அந்த மான்ஸ்டர் இப்ப கிட்ட வந்துட்டு இருக்கு. அது கண் வழியா அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னோட அம்மாவும் என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அம்மா அதுங்கெல்லாம் இங்க வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே எல்லா லைட்டும் அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. போச்சு, இப்ப எல்லாமே இங்க வரப்போகுது. அப்ப வந்து அந்த ஆபீசர் சொல்றாரு, எது வந்தாலும் ஷூட் பண்ணி தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களும் ரெடியா இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா அதுங்க கேட் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க. அப்புறம் ஒரு டெமோ கார்கன் பாத்தீங்கன்னா வேகமா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு குதிக்கும் போது உள்ள இருக்க எல்லாருமே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு புல்லட்டா ஒண்ணும் பண்ணல. அது நேரா வரும்போதே ஒருத்தரை கொன்றுச்சு. உள்ள இருக்க பசங்களும் ஒரு பக்கம் அலறிட்டு இருக்காங்க. அவங்களா உள்ள பெட்டுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இன்னும் இந்த டோர் வழியா பாத்தீங்கன்னா அடுத்த டெமோ கார்கன் வெளியே வந்துருச்சு. அடுத்தடுத்து ஒரு டெமோ கார்கனும் ஒரு டோர் ஓபன் பண்ணி வர்றத பாத்தீங்கன்னா நம்ம வில் பாத்தீங்கன்னா அதோட கண்ணுல இருந்தே பாத்துட்டு இருக்கான். இங்க நடக்கிறது எல்லாமே எரிக்கா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ராபின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா எங்கேயும் பாத்தீங்கன்னா லைட்லாம் எரிஞ்சு எரிஞ்சு அணைய ஆரம்பிக்குது. அப்படியே அவங்க முன்னாடியே கீழ இருந்து ஒரு டோர் ஓபன் ஆரம்பிக்க முறை பாத்தீங்கன்னா டக்குனு இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓடிடுறாரு. இங்க மட்டும் இல்ல, லூகாஸ் பாத்தீங்கன்னா இன்னும் டனல்ல 2 குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதாவது முன்னாடி ஒரு டெமோ கார்கன் வரப்போகுது, பின்னாடியும் ஒரு டெமோ கார்கன் வரப்போகுது. சோ லூகாஸ் பாத்தீங்கன்னா வேற ஒரு டனல் வழியா அந்த 2 பசங்கள கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். இந்த பக்கமும் முறையும் ராபினும் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெளிய டெமோ கார்கன் வெளியில வந்துருச்சு. ஒரு 3 டெமோ கார்கன் பாத்தீங்கன்னா அந்த வண்டியை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. இங்க அப்படியே மேக்ஸிய காமிக்கிறாங்க. ஒரு ஆபீசரையும் ஒரு சோல்ஜரையும் பாத்தீங்கன்னா இந்த டெமோ கார்கன்ஸ் வேட்டையாடி தள்ளிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுலயுமே மைக் பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்க பசங்களையும் வில்லையும் அவங்க அம்மாவையும் எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பாக்குறான். இவ்ளோ ரணகலத்திலயும் அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு போய் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அது பின்னாடி லைனா நின்னுப்பாங்க. அப்புறம் மைக் எப்படியாவது இங்க இருந்து ஒளிஞ்சாவது நம்ம போய் அந்த டனல் கிட்ட போயிரலாம், அங்கிருந்து நம்ம தப்பிச்சு போயிரலாம் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு டெமோ கார்கன் நடுவுல வந்து நின்றும். இவங்களுக்கு பயத்துல என்ன பண்றதே தெரியாது. பத்தாவதுக்கு பின்னாடி ஒரு டெமோ கார்கன் வந்துரும். அப்போ கரெக்டா ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் மேல நெருப்படிக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அது பத்தி எரிய ஆரம்பிச்சிரும். இந்த பெயினை தான் நம்மளால நம்ம வில்லுக்குமே வந்துருமே. வில் கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கோம். அந்த எரிச்சல் அவனுக்குமே ஃபீல் ஆகுது. இந்த எல்லா டெமோ கார்கனுமே ஐஃபை மைண்ட் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால எல்லாமே ஒரு பக்கமும் துடிச்சு, அதாவது வண்டி பின்னாடி ஓடிட்டு இருந்த டெமோ கார்கன்ஸுமே கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே லூகாஸ் பின்னாடி போயிட்டு இருந்தவங்களும் கீழே விழுந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பயஸ் அவங்க பையன் வில்ல வந்து துடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, ஒரு வண்டி பின்னாடி இழுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி எல்லாம் தான் காமிக்கிறாங்க. இன்னும் அவன் அந்த டோர் முன்னாடி தானே விழுந்திருப்பான். அந்த டோர் ஓபன் ஆகுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. டக்குனு இந்த பக்கம் வந்து ஒரு பயத்தோடயே பாப்பா. அப்புறம் டோர் ஓபன் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹோப் தான். அவருக்கு எதுவுமே ஆகல. சோ அப்புறம் மெல்லமா எந்திரிச்சு உள்ள போயிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த கேட்டை தான் காமிக்கிறாங்க. இந்த கேட் வழியா யாரோ வந்துட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்ல. அப்புறம் 11 பாத்தீங்கன்னா அந்த கதவுக்குள்ள இவ்வளவு நாள் வெக்னா தானே அடைச்சு வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப உள்ள போய் பார்க்கும்போது செம்ம ட்விஸ்ட். உள்ள அடைச்சு வச்சிருக்கிறது இவளோட சிஸ்டர் 008. இந்த பக்கம் மேக்ஸி கேட்ல யார் வரான்னு பாருங்க, வெக்னா தான். வெக்னாவும் நான் தான், ஹென்ரியும் நான் தான், வாட்ஸெட்டும் நான் தான்ற மாதிரி செம்ம கெத்தா வெக்னா வந்துட்டு இருக்கான். எல்லாரும் சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு புல்லட்டா அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. பார்க்கவே செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான். ஒரு சோல்ஜரையும் ஒரு பவர் யூஸ் பண்ணி கொண்டுட்டு இருக்கான். அந்த ஒருத்தர் நெருப்படிக்கிறவர் இருப்பார் இல்லையா, திருப்பி அவர் நெருப்படிக்க ஸ்டார்ட் பண்றவரு. அப்படியே அந்த நெருப்ப அவர் மேலே ரிவர்ஸ்ல திருப்பி விட்டு அந்த இடத்துல ஒரு பாம்பு பிளாஸ்டே பண்ணி விட்டுருவான். அதுல மைக்கும் மத்தவங்களும் பாத்தீங்கன்னா தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. இருக்கிற சோல்ஜர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இன்னொரு பாம்பு பிளாஸ்ட பண்ணி விட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி எழுப்பிட்டு இருக்கான். இப்ப வண்டி பின்னாடி விழுந்ததெல்லாம் திருப்பி ஓடி வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. முறையும் செம்ம ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாச்சிட்டே இருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒண்ணு விழுந்துருச்சு, இன்னொன்னு பக்கம் இன்னொன்னு விழுந்துருச்சு. ஆனா இன்னும் ஒண்ணு மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. எப்படியாவது இந்த வண்டியில ஓட்டைய போட்டு அந்த பசங்களை தூக்கலான்னு பாத்துட்டு இருக்கும்போது அவர் வளைக்கலான்னு பாப்பாரு. பட் ஆனா மொத்தமாவே வண்டி சாஞ்சிடும். இன்னொரு பக்கம் லூகாஸும் பாத்தீங்கன்னா வேகமா ஓடிட்டு இருப்பான். பட் ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இதுங்க நல்லா வளைச்சு பிடிச்சிருங்க. முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நின்னுட்டு இருக்கும்போது இவனுக்கு பயத்துல என்ன பண்றதே தெரியாது. ஒரு சின்ன கம்பியை கையில வச்சுட்டு நடுங்கிட்டு நின்னுட்டு இருப்பான். இல்ல மேக்ஸில பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே வெக்னா கொன்னு தள்ளிட்டாங்க. யாருமே இப்ப உயிரோட இல்ல. இப்ப
அந்த வண்டிய தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த வண்டி பின்னாடி தான் மிஸ்ஸஸ் பயஸும் வில்லும் இருக்காங்க. அந்த வண்டிய அவன் பவர யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடுறாங்க. சோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இருந்தாலும் மிஸ்ஸஸ் பயஸ்க்கு தைரியம் ஜாஸ்தியாச்சே. நீ என்னை தாண்டி என் பையன எதுவுமே பண்ண முடியாதுன்னு எதிர்த்து நிப்பாங்க. பட் ஆனா அவன் ஈஸியா அவங்கள தூக்கி போட்டுருவான். அப்புறம் அவனோட பவர அப்படியே யூஸ் பண்ணி அவன கிட்ட இழுத்து உன்னால எல்லாமே பார்க்க முடியுதா வில்லியம்? இந்த குழந்தைங்கள நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு தெரியுமா? இவங்கலாம் ரொம்ப ரொம்ப பலகீனமாங்க. அவங்களால உடலாலயும் சரி, மனசாலயும் சரி அவங்களுக்கு பலமே இருக்காது. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இந்த எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்கள புடிச்சிருச்சுங்க. எல்லா குழந்தைங்களையும் இழுத்துட்டு போயிட்டு இருக்குங்க. அந்த ட்ரக்கு கிட்டயும் சரி, லூகாஸ் இருந்த டனல்லயுமே சரி, எல்லா டோரும் ஓப்பன் ஆயி எல்லா குழந்தைங்களுமே போயிட்டாங்க. உனக்கு தெரியுமா? எல்லா குழந்தைங்களையும் நம்ம ஈஸியா கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாரிலாம் வெக்னா இவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுல ஆளே யாரு தெரியுமா? நீ தான் அப்படின்ற மாரி வில்ல பார்த்து சொல்றான். இந்த மாரி பேசி அவன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பலகீனமானவன பார்க்கவே முடியாது. உன்னால தான் எனக்கு என்னலாம் பண்ண முடியும்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே நான் அடையவும் செஞ்சேன். சிலரோட சிந்தனைலாம் எல்லாத்தையுமே மாத்திடும். பட் ஆனா அது இந்த உலகத்துக்கானது இல்ல. அது என்னோட உலகத்துக்கு சொந்தமானது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவன கீழ விட்டுட்டு போயிடுறான். அப்படியே வில்லு ஃபர்ஸ்ட் மாட்னான் இல்லையா? அப்பத்துல இருந்து இது வரைக்கும் அவன் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டான் அப்படின்றத சீன்ஸ் எல்லாமே நமக்கு காமிக்கிறாங்க. வெக்னா எந்த அளவுக்கு வில்ல வீக்குன்னு நினைக்கிறானோ அவன அந்த இடத்துலயே உயிரோட விட்டுட்டு போற அளவுக்கு இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அங்கே விட்டுட்டு அவன் அந்த டோர் வழியா நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஐஃபை மைண்டுமே கனெக்ட் ஆயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா ராபின் முன்னாடியும் சரி, மைக் முன்னாடியும் சரி, லூகாஸ் முன்னாடியும் சரி, இப்ப எல்லாரையுமே அட்டாக் பண்றதுக்கு ஒரு டெமோகார்கள் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. கரெக்டா மைக்கை ஏறி அடிக்கலாம்னு எகிரும் போது பாத்தீங்கன்னா வில்ல காமிக்கிறாங்க. வில்ல ராபின் பேசிருப்பா இல்லையா? எனக்கான பதில நான் தேடிட்டே இருந்தேன். அது எனக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். அவனோட பாஸ்ட், அவனோட சின்ன வயசுல அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். சின்ன வயசுல அவங்க அம்மா கூடவும், ஜொனாத்தன் கூடவும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் எப்படிலாம் ஜாலியா இருந்தான், எந்த பயமும் இல்லாம அவன் எப்படிலாம் வாழ்த்தான் அப்படின்றத யோசிச்சு பாக்குறான். இங்க மைக் முன்னாடி இந்த டெமோகாரங்கன் பாருங்க, இன்னும் ஏர்லியே தான் இருக்கு. அடிக்க துடிச்சுட்டே இருக்க தவிர அதால அடிக்கவே முடியல. மைக்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இந்நேரம் நம்ம செத்துருப்போம்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வில் தான் அவனோட ஒரு கையோட பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லூகாஸ் முன்னாடியும் அட்டாக் பண்ண விடாம இன்னொரு கை எடுத்து அவனோட பவரை யூஸ் பண்றான். ராபின்க்கு பாத்தீங்கன்னா தலையை இப்படி நிமிர்த்துறான். அந்த பவரை யூஸ் பண்ணி அங்க தடுத்து நிறுத்துறான். அப்படியே அந்த டெமோ கார்கன்ஸ் எல்லாம் மேல நோக்கி வர வச்சு கொஞ்ச நேரத்துல அது கை கால்லாம் உடைஞ்சு அங்கேயே செத்து போற மாதிரி அவன் பவரை யூஸ் பண்ணிட்டான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயே மோஸ்ட் வீக்கஸ்ட் ஒரு பையனா காமிக்க ஆரம்பிச்சு இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லா, அதாவது வெக்னாக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் பவர்ஃபுல்லா ஒரு மேனா வந்து நம்ம வெளில காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீன்ஸ் கூட பாத்தீங்கன்னா வில்லுக்கு இருக்காது. ஆனா இந்த சீசன்ல வேற லெவலா அவனை காமிச்சிட்டாங்க. அப்படியே இந்த இடத்துல எபிசோடையுமே முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோடு எப்ப வரும்னு தெரியல. நெக்ஸ்ட் மந்த்லயே வந்துரும். நாங்க ரிலீஸ் ஆனதுமே டக்குன்னு எபிசோட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். வெக்னா எதுக்காக இந்த குழந்தைங்களை கடத்துறான், அவன் வரைஞ்ச டிராயிங், அதாவது வில்லு ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பான் இல்லையா? அந்த டிராயிங்க்கும் அந்த குழந்தைங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை வெக்னா அவன் கையிலேயே ஒரு காம்பஸ் மாதிரி வச்சிருப்பான். ஒரு கடிகாரத்தை அடிக்கடி காமிப்பாங்க அவங்க வீட்டுல இருக்க மாதிரி. ஒருவேளை அந்த கடிகாரம் மாதிரி ஏதாவது செய்ய போறானா? அந்த செவரும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். சோ அந்த கடிகாரம், அந்த சுவர், இந்த குழந்தைங்க இதெல்லாம் என்ன வச்சு என்ன காமிக்க போறாங்கன்னே தெரியல. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பார்த்தாதான் என்ன நடக்கும்னு தெரியும். அந்த எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க கொடுக்குற அந்த ஹை பட்டன், லைக் பட்டன், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்டா இருக்கும். மறக்காம இதெல்லாம் தருவீங்கன்னு நம்பிட்டு இருக்கேன். தேங்க்யூ. பை.